கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த மனமகிழ்ச்சியான காலை வேளையிலே உங்கள் யாவரையும் சந்திப்பதில் மிகவும் மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளில் நாம் தியானிக்க இருக்கிற வசனம் பிலிப்பியர் 3 அதிகாரம் 14 கிறிஸ்து இயேசுவுக்குள் தேவன் அழைத்த பரம அழைப்பின் பந்தய பொருளுக்காக லக்கை நோக்கி தொடர்கிறேன். ஒரு ஊரிலே வாழ்ந்து வந்த குடியானவன் தன் குடும்பத்தின் பிழைப்புக்காக தோட்டம் செய்து வந்தான். நிலத்தை பயன்படுத்துவதிலிருந்து அறுவடைகளை சந்தைப்படுத்தும் நாள் வரைக்கும் கடினமாக உழைத்து வந்தான். அதுவே அவனுடைய நோக்கமாக இருந்து வந்தது. ஒரு நாள் அவனுடைய உறவினர்களில் ஒருவன் அந்த குடியானவனை சந்தித்து பேசினான். அந்த உறவினன் பேசுகையில், அயலில் உள்ள பிறனுடைய தோட்டத்தை பார்த்தாயா? எவ்வளவு செழிப்பாக காட்சியளிக்கின்றது என்று பிறனுடைய தோட்டத்தை பற்றி பேசிய பின்பு தன் வழியே போய்விட்டான். தானும் தன் வேலையுமாக இருந்த குடியானவனின் மனதிலே இப்போது பிறனுடைய தோட்டத்தை பற்றிய வித்து விதைக்கப்பட்டது. சில நாட்களாக அவன் பிறனுடைய தோட்டத்தை அதிகமாக நோக்கி பார்க்க ஆரம்பித்ததால் இப்போது அவன் முகநாடி வேறுபட ஆரம்பித்தது. மனதிலே எரிச்சலின் ஆவி கிரியை செய்ய தொடங்குவதை உணர்ந்து கொண்ட அந்த குடியானவன், இதை இப்படியே விட்டால் விபரீதமாகிவிடும் என்று மறுநாள் காலையிலே அந்த பிறனுடைய வீட்டிற்கு சென்று அவனுடைய பிரயாசத்தை பாராட்டி தன்னுடைய தோட்டத்தை பராமரிப்பதற்கு தனக்கு ஆலோசனைகளும் அறிவுரைகளும் தரும்படி கேட்டுக்கொண்டான். நம்முடைய வாழ்க்கையிலும் பிரதானமான ஒரு நோக்கம் உண்டு. நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதே அந்த நோக்கமாகும். என் அருமை தேவ ஜனமே, பரம யாத்திரையின் வழியிலே மேலே குறிப்பிடப்பட்ட உறவினன் போன்ற வழிப்போக்கர்களை நாம் சந்திக்க நேரிடலாம். சில வேளைகளிலே வழிப்போக்கர்கள் நம்முடைய நோக்கத்தை திசை திருப்பும்படியாக காரியங்களை செய்யலாம் அல்லது நம்மிடம் கூறலாம். ஆனால் நாமும் நம்முடைய இலக்கிலிருந்து கண்களை எடுத்து கொள்ளாமல் பாதுகாக்க வேண்டும். கர்த்தருடைய சத்தத்திற்கு செவி கொடுக்க பழகிக் கொள்ளுங்கள். தீமையை உங்கள் சிந்தையில் விதைக்கின்ற மனிதர்களை குறித்து மிக மிக எச்சரிக்கையாயிருங்கள். அவர்களுடைய வழிகளுக்கு உங்களை உட்படுத்தாதிருங்கள். நல்ல ஆலோசனைகளை பற்றி கொள்ளுங்கள். ஆகாத நோக்கம் சிந்தைகளை உங்களை விட்டு அகற்றிவிடுங்கள். மற்றவர்களுடைய செயற்பாடுகளினாலே உங்கள் மனசாட்சியை கெடுத்து கொள்ளாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடே ஓடுங்கள். ஜெபம் செய்வோம். கிருபையும் இரக்கம் நிறைந்த கர்த்தாவே, நாங்கள் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ளத்தக்கதாக ஓட உதவி செய்ங்க. எங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் நாங்கள் பொறுமையோடு ஓட உதவி செய்ங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். காட் பிளஸ் யூ.